ஒரு ப்ரெக்னன்சிலையும் 3rd ட்ரைமெஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்து ஒரு வேக்சினேஷன் ஒன்று வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் டிடி அதாவது டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியாக்கான வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. பட் இங்கே எல்லாம் வந்து டிடாப் அப்படின்ற வேக்சினேஷன் இருக்குது. அது வந்து டெட்டனஸ், டிப்தீரியா அண்ட் பெர்டசிஸ் அது மூணையும் கவர் பண்ணக்கூடியது. பெர்டசிஸ் அப்படிங்கிறது வந்து வூப்பிங் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வூப்பிங் காஃப் என்னன்னா ஒரு அதிகப்படியான கண்டினியூஸ் காஃப் அண்ட் அதுக்கு நடுவில் அவங்க மூச்சு இழுக்கும்போது அது ஒரு வூப்பிங் நாய்ஸ் மேக் பண்ணும். அதனால தான் அதை வூப்பிங் காஃப்னு சொல்கிறாங்க. அண்ட் பிறக்க போகிற குழந்த இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இம்யூனிட்டி எப்படி கிடைக்கும்னா, அம்மாவுக்கு இந்த மாதிரி 3rd ட்ரைமெஸ்டரில் வேக்சினேஷன் கொடுக்கும்போது அந்த ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தைக்கு பாஸ் ஆன் ஆகி குழந்தையோட வேக்சினேஷன்ஸ் தடுப்பூசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் குழந்தைய இந்த ஆன்டிபாடிஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம் ப்ரெக்னன்சியில். சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போட்டுக்கிறீங்க இந்த தடுப்பூசி அப்படின்னா, அதில் வந்து பெர்டூசிஸ்க்கான வேக்சின் இருக்கா அப்படின்ட்டு கேட்டுக்கோங்க. இல்லைனா இதை வந்து நீங்கள் ப்ரைவேட் கிளினிக்கில் போய் போட்டுக்கிறது பெட்டர் இஃப் பாசிபிள். பிகாஸ் இந்தியாவில் நீங்கள் ப்ரைவேட் கிளினிக்கில் வந்து உங்களோட ப்ரெக்னன்சி டைமில் கேர் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து டிடாப் வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அதில் வந்து டெட்டனஸ், டிப்தீரியா அண்ட் பெர்டசிஸ் 3க்கான தடுப்பூசியும் இருக்க போகுது. பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க ஃபார் ப்ரெக்னன்சி கேர் அப்படின்னா அங்கே வந்து வெறும் டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியாக்கான தடுப்பூசி மட்டும்தான் போடுறாங்க அப்படின்னு ஆன்லைனில் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் நீங்கள் ப்ரெக்னன்சி 3rd ட்ரைமெஸ்டரில் இந்த தடுப்பூசி போட்டுக்க போகும்போது அதை பற்றி கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்கேஸ் அந்த பெர்டூசிஸ் கவர் ஆகாதுன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ப்ரைவேட் கிளினிக்கில் போயிட்டு அந்த ஃபுல் டிடாப் வேக்சினேஷன் போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட இந்த டிடாப் வேக்சினேஷன் அப் டு டேட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.